உங்களை பார்த்துட்டேன் போதும், இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம். ஓட்டு பாலிச்சு 10 ரூபா பாலிச்சு கரூர் கட்டை செய்ய சிக்னேச்சரா ஓகேடா போட்டு கொடுத்து போட்டோ எடுத்திருக்கான் தலைவர் உள்ள போய் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்திருக்காரு. இதோட விலை வந்து இப்போ ஒரு 500 ரூபாய்க்கு தான் வாங்கினது. ஆனா இப்போ இது வந்து 10 கோடி வேணாலும் இந்த போட்டோ தர மாட்டோம். நாங்க தலைவர் சைன் போட்டுருக்காரு, போட்டு வாங்கியிருக்கோம். 10 கோடி கூட நாங்க கொடுக்க மாட்டோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாரு. மக்கள் வந்து நீந்து வர முடியாது. ஒரு வண்டியை தூக்கி ஒரு 10 லட்சம் பேர் சுத்தினா எப்படி தலைவர் இருக்கும்? யார் காலையும் ஏத்தாம அவ்வளவு கடந்து வரதே பெரிய விஷயம். மக்கள் வந்து நீந்து வந்துகிட்டு இருக்காரு. தலைவர்கிட்ட இந்த போட்டோவை கொடுத்து நாங்க வாங்கிருக்கோம். இதாயிடுச்சு. தலைவர் சைன் போடுங்க. தீபாவளியே அதான் இப்ப எல்லாம் கிளம்பிடுவோம். கரூர் கிளம்பி தலைவங்க முடிஞ்சா நாங்க கிளம்பிடுவோம். வழி இல்ல வச்சால சனிக்கிழமை போல எங்க தலைவர் சுத்துறாரோ அங்கங்க போயிருவோம். கவலையில எல்லாம் திருச்சியில நைட்டே நாங்களாம் வந்துட்டோங்க. சரியா? பிப்ரவரி 21 முடியா தலைவர் சனி ஞாயிறு எங்கெங்க போறாரோ தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க போயிடுவோம். படை கொண்டு காத்துட்டு இருக்கோம் தலைவர். அப்படியே வெற்றி நிச்சயம். 2020 தலைவர் தான் சிஎம். மணிக்கு வந்தோம், அவரை பார்த்துட்டு போகணும். இவ்வளவு நேரம் இருந்து பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் போகுது எங்களுக்கு. அவர் பார்த்து சந்தோஷம். எதுவுமே வேண்டாம், அவர் பேசுறது கூட வேண்டாம். அவர் மூஞ்ச பார்த்துட்டோம், நிம்மதியா இருக்குண்ணா. காலையில இருந்து இன்னும் சாப்பிடல, பார்த்துட்டு தான் சாப்பிடணும். பார்த்துட்டோம், கிளம்ப போறேன் நான் வீட்டுக்கு. அவர் பார்த்ததுக்காக வந்தோம். அவர் மூஞ்ச பார்த்துட்டோம், அதே போதும். ஐயோ தளபதி, ஐ லவ் யூ சோ மச். உங்களை பார்த்துட்டேன் போதும், இதுக்கப்புறம் எதுவுமே வேணாம். இதெல்லாம் சனிக்கிழமை தான் வெளியே வருவார், வியாழக்கிழமை தான் வெளியே. தளபதி வந்து ஒரு வாரம் வந்தாலும் நாங்கள் ஒரு வாரத்துக்கு கூட்டத்தை கொடுத்தா நாங்கள் ரெடியாக இருக்கோம். யாரும் மாதிரி நீ 1 லட்சம் சேரு 1.5 லட்சம் சேரு நாங்கள் பேச விரும்பல. இங்கே பாரு 1.5 லட்சம் சேரு இல்லை, 1.5 கோடி சேர் நாங்கள் இங்கே வருவோம். 1.5 கோடி பேர் நாங்கள் இங்கே வர தயாராக இருக்கோம். யார் சொன்னா 1 லட்சம் சேரு சனிக்கிழமை தான் வெளியே நீங்க சொல்றீங்க? வந்து இந்த கூட்டத்தை பாருங்க. இப்ப நாமக்கல் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாம் வந்து பாருங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? அவ்வளவுதான், வேற என்ன? பேசுங்க. அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் தளபதியை பத்தி மட்டும். சீமான பத்தி கேட்டு பேச மாட்டோம். பிகாஸ் நான் தளபதி ஃபேன், அதனால தளபதியை பத்தி மட்டும் தான் கேட்கணும். ஓகே, இப்ப நாமக்கல்ல மேரல விட்டாச்சு. ஆமா, அடுத்துங்க தளபதி தான். நாமக்கல் மெரல விட்டோம். ஓட்டு பாலிச்சு 10 ரூபா பாலிச்சு கரூர் கட்டை செய்ய லேட்டா பார்த்தாலும் ஓகே, உங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் நாளைக்கு வரைக்கும் இருந்தாலும் நாங்க பாப்போம். பொறுமையா தலைவர் ஒரு 5 செகண்ட் பார்த்தா போதும் எங்களுக்கு. ஒரு டைம் தான் தளபதி தரிசனம். தளபதி திருவிழா தளபதி தான். தளபதி தான். இன்னைக்கு வந்து நாமக்கலுக்கு பெரிய திருவிழா. சிறப்பா போயிட்டு பண்ணிட்டா அடுத்த சிறப்பா இறங்குறோம். டிவிக்கு 2024 நம்ம தான். டிஎம்கேவாவது மயிராச்சு, டிவிகே தான் அடுத்தது. மறுபடியும் சொல்றேன், ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நெருக்கிறோம். கோட்டையில உட்கார வைக்கிறோம். அவ்வளவுதான். டிவிகே 2026 டிவிகே மட்டும்தான். 2026 டிவிகே மட்டும்தான் வரும். அடிச்சு ஓட போறோம். அவனுக்கு என்னன்னு தெரியாது, எல்லாத்தையும்
பேசுவோம். 2026 டிவிக்கு தான் ஆட்சி அமைக்கும். சீமானெல்லாம் இங்க போட்டியே கிடையாது எங்களுக்கு. சரியா யூஸ் பண்ணல, சரியா கேட்கல அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லிருந்தாங்க. இப்போ ஓகேவா? கரெக்டா இருக்கு. ஓகே. ஓகே. எங்க தலைமையில எல்லாமே கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. பின்னாடி பேசுறோம் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். 2027 நிச்சயமா தளபதி ஆட்சி அமைக்க தளபதி போறாரு. கண்டிப்பா வருவார். 2026 எங்க ஓட்டு விஜய்க்கு தான். நாங்க தாங்க, வேற யாருமே கிடையாது. கண்டிப்பா அது உண்டு. டிஎம்கேக்கு சிக்கவர் சாப்பு. அப்ப அடுத்து எங்க? அடுத்து எங்க கிளம்புறீங்க? அடுத்து வளர்ந்து வருங்க வேலூர். கரூரா? கரூர் வேலூர். ஓகே, சரி. கரூர் வராரு தலைவர் தான் வரணும். தலைவர் தான் வருவாரு. வருவாரு 2026 விஜய் அவர் தான் வரணும். விஜய் தான் வருவாரா? கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா விஜய் தான் வருவாரு. அப்படி என்னமா? கண்டிப்பா விஜய் தான் வருவார். அப்படி என்ன பண்ணிட்டாரு? புதிய மாற்றம் தான். ஆமா. ஓகே, இது வரைக்கும் ஆண்டு வரைக்கும் போதுமா? வேண்டாம். அவர் வரட்டும். அவர் வரணும். வந்து பார்த்தா எங்கள் தளபதி வந்து பயங்கர திருவிழா. நாமக்கல்ல இன்னைக்கு ஃபுல் திருவிழா எங்கள் தளபதி மட்டும்தான். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ரொம்ப எல்லாம் ஆசையோடு வந்து அவரோட நின்று இவ்வளோ நேரம் பார்த்துட்டு நிறையா ஜனங்கள் கீழே மேலே விழுந்துமே தளபதி ஒருத்தர் மூஞ்சிக்கோசரம் எல்லாம் நின்றது. ஒரு சிலர் வெறுத்து போறாங்க, என்ன பாக்குறீங்க? வேறுக்கிறதுக்கு காரணம் அதெல்லாம் கிடையாது. அவர் வர ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கிறாரு. காலைல 8 மணிக்கு எங்கள் மீட்டிங் போகணும் பிளான் தான். ஆனால் மக்களுங்க அவரை பார்க்கணும் ரொம்ப வர முடியல. நிற்கிறாங்க இல்லையா? ஒரு வாகனத்தை ஃப்ரீயோட தான் ஒரு டைமுக்கு வந்து அட்டன் பண்ண முடியும். அதிலே நிறைய பேர் வெயிட் பண்ணி ரொம்ப பேர் வெறுத்து போகிறாங்க. வெயிலுனாலும் பரவாயில்ல, வெயிலுங்கிறனால ரொம்ப வெறுத்து போகிறாங்க. காரணம் அதுதான். மற்றபடி தளபதி பார்க்கறதுக்கு யாரும் வெறுக்க கிடையாது. இந்த மழை வெயில், இந்த வெயிலுக்கு நிற்கிறீங்க, மழை நிற்காமலாம் இருக்க மாட்டாங்க. என் தளபதி மூஞ்சிக்கோசரம் மட்டும்தான் அது. நாங்கள் சேலத்தில் 2026 எங்கள் தளபதி ஆட்சி அமைப்பார். தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் ரெட் அண்ட் பிளாக் ஓட ஓட்டுறோம். அதே மாதிரி எங்கள் நரிகள் கூட சீமானு சைக்கோவை தலையை தட்டி உட்கார வைக்கிறோம். ஓகே, கேட்டா ஆளாவே மதிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எங்க தலைவருக்கெல்லாம் சீமான்லாம் ஒரு கால் தூசி கிடையாதுங்க. தளபதிங்கிற ஸ்டேஜ்ல சீமான் அவர் ஒரு ஏதோ வந்து அந்த ஆள் வந்து ஒரு பெரிய ஒரு முகத்தை வெளியே காட்டி எங்க தளபதி பேரை சொல்லி சீமானுங்கிற ஒரு தற்கூரி வெளியே முகத்தை காட்டிக்கிறான். ஏதோ அவர் பேரை சொன்னா கொஞ்ச நேரம் நியூஸை கேட்கலாம். எல்லாத்தையும் ஒரு காமனான கேள்வி கேட்கறேன். ஒரு பக்கம் டிஎம்கேல இருந்து அண்ணா எடுத்துக்கிட்டீங்க, ஏடிஎம்கேல இருந்து எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்க. ரெண்டு பக்கமும் ஒன்னாக்கி ஒரே கட்சினா என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேரும் எங்களோட வழிகாட்டியா இருந்தா நல்லா பண்ணாங்க. சரிங்களா? இப்ப இருக்கிற அரசியல் தலைவருங்க அண்ணன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை சொல்றாங்க. என்ன காரணம்? அவர் பண்ண ஆட்சி ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட்சி. எம்ஜிஆர் செத்து இன்னைக்கு எம்ஜிஆரை பத்தி பேசுறாங்கன்னா எம்ஜிஆர் செஞ்ச ஆட்சி. அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு பேர் வந்து என்ன காரணம்? ஊர் மக்களுக்கு நல்லதா பண்ணாரு. 1000 பேர் ஆனால் இன்னைக்கு அவங்க வழிகாட்டியாக இருக்கிறது எங்கள் தளபதி அவங்க வழிகாட்டி எடுத்துக்கிறாரு. கொள்கை தலைவர் 5 பேர் இருந்தாலுமே அந்த 5 பேர்ல இவங்க 2 பேர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டுருக்காரு. இது யாரு கேட்கறா? ஒரு சீமான் தான் கேட்கிறாரு. எந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இல்ல, சென்ட்ரா நிக்கிறேன்டா அப்படினா. சரிங்கண்ணே, சரி. சிஎம் போய் பார்த்துட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் எங்க தலைவர் வந்து எதிர்த்து பேசுறீங்க? நாங்க ஒரே ஒரு கேட்கறோம். ஒன்னு ஸ்டாலின் பக்கம் இல்லை, இல்லைன்னா எடப்பாடி பக்கம் இல்லை. நீ எங்க தலைவர் பக்கம் வந்தா நீ அள்ளுவம் மண்ணு. ஒன்னு ஸ்டாலின் பக்கம் இல்லை, இல்லை எடப்பாடி பக்கம் இல்லை. எங்க தலைவர் பக்கம் வந்தா நீ அள்ளுவம் மண்ணு. இதுக்கு மேல நாங்க வந்து நரிகள் கூட்டம் இல்ல, நரிகள் கூட்டம் இல்ல. உன் மரத்தவே ஓட்ட போட்டு குறையிற நரிகள் நாங்க. எங்களை நரின்னு சொல்லுவேன், அணின்னு சொல்லுவேன். எங்க தளபதி அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லுங்கிற. எங்களுக்கு எடப்பாடி கூட எப்படின்னு தெரியலங்க. எங்க டோப்பாத்திரைய ஸ்டாலினை எங்க தளபதி ஓட 2026 ஸ்டாலின் அந்த டோப்பாவை பாருங்க. இப்ப வந்த கூட்டம் நீங்க கொடுக்குற 100 ரூபாயும் 200 ரூபாயும் ஆளு பஸ்ல கூட்ட கூட்டம் கிடையாது. தளபதி இந்த குழந்தைய கூட பாருங்க. இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? தளபதியோட பேருக்கு தானே தம்பி, தளபதியோட பேருக்கோசரம் வந்துக்கிறாரு. யாரு 200 300 வாங்கிட்டு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க பாக்குறோம். சரிங்களா? அவ்வளவுதான். ரொம்ப அநியாயம் பண்றாங்க. மக்களுங்க ரொம்ப வெறுத்து போன காரணம் திமுக பொல்லாத ஆச்சுனால. இதே 2024 இதே மக்களுங்க சந்தோஷமா ரோட்ல நடமாடுறது எங்க தளபதி பண்ணுவாரு. அந்த மாதிரி எங்க தங்க தளபதி அங்க நிக்கிறாரு பாருங்க. அவர் ஒரு மூஞ்சி கோசம் நாங்க எவ்வளவு தூரம் வந்தது. அவரை பார்த்துட்டோம், அண்ணனை பக்கத்துலயே பார்த்துட்டோம். பக்கத்துல பார்த்தது மட்டும் இல்லை, அதே மாதிரி இது வந்து ரசிகர் கூட்டம், ஓட்டு இல்லாம கூட்டம். இது இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ஓட்டாம தெரியும். ஏயா இதே கரூர் மாவட்டத்தில் 1 லட்சம் பேர் பெஞ்சு போட்டு 3 லட்சம் பேர் தான் கூட்டாங்கிறீங்க. எங்க தளபதியில ஒவ்வொரு நியூஸ்லங்க 7 மரத்தில் ஒரு பெஞ்சு அது குடிக்க துப்புல பண்ணவன். 7 மரத்தில் 1 லட்சம் பேர் பெஞ்சு போட்டு 3 லட்சம் பேர் தான் கூட்டாங்கிறீங்க. எங்க தளபதியில ஒவ்வொரு நியூஸ்லயும் 7 மரத்தில் ஒரு பெஞ்சு 7 மரத்தில் 1 லட்சம் பேர் தான் கூட்டாங்கிறீங்க. 7 மரத்தில் 1 லட்சம் பேர் பெஞ்சு போட்டு 3 லட்சம் பேர் தான் கூட்டாங்கிறீங்க.
எங்களுக்கு அனைத்து சலுகையும் கூட சொல்லுங்க. அவனோட பல மடங்கு கூட எங்கள் தளபதி இதுக்கு மேலே காட்டுவார். இன்னைக்கு கரூர் போகிறோம், அதே முப்பேரி விழா பண்ணீங்கல்ல, அந்த முப்பேரி விழாவா எங்கள் தலைவர் ரோட் ஷோவா இதுக்கே டப்பு கொடுக்கணும்னு பார்த்துடலாம். திமுகவா தமிழக வெற்றி கழகமா பார்த்துடலாம். விடியலாச்சியா மக்களுக்கு விடியல் கொடுக்குறாச்சியான்னு பார்த்துடலாம்.